எந்த சமூக வலைதளத்திலும் எந்த ஐபிஎஸ் அதிகாரி இப்படி செய்தி வெளியிட்டு இருக்காங்களா? பார்க்கிங் டாக்ஸ் டே போட்டுருக்காங்களா? கேளுங்க. தவறா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வரும்போது நான் கேட்டுட்டு கம்முன்னு இருக்கணுமா? இந்த கைப்பற்றினாங்கள இந்த செல்போன் இன்னை தேதி வரைக்கும் திருப்பி தரப்படல, குற்றச்சாட்டு இருக்கு. இதை மீட்டு கொடுக்கறது வருண் ஐபிஎஸ் என்ன பண்ணார்? ஆனா தனிப்பட்ட முறையில் வன்மம் கொண்டு வருண் ஐபிஎஸ் போல செயல்படுறவங்க போது இப்படிதான் பேச வேண்டி வரும். இதை ஆரம்பித்து வைத்தது வருண் ஐபிஎஸ் அவர்கள். நான் ஒத்துக்கிறேங்க, அவரோட மனைவிய அவரோட குழந்தைய தவறா பேசியிருந்தா தவறு தாங்க. நான் பேசினாலும் யார் பேசியிருந்தாலும் எவர் பேசியிருந்தாலும் தவறு தான், நான் ஒத்துக்கிறேன், நான் மறுக்கவில்லை. இதே மாதிரி 100 புகார் திருச்சியில இருக்கு. மருந்து சப்ளை பண்றவரு, வாட்ஸ்அப்ல போடுறவரு, ட்விட்டர்ல போடுறவரு, இந்த புகாரை ஒரு அரசு அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்ன நடவடிக்கை எடுத்தார்? இப்போ 14 வருஷமா எங்க கட்சி இயங்கிட்டு இருக்குது. இந்த 14 வருஷத்துல எந்த ஒரு காவல்துறை அதிகாரியோடு இந்த மாதிரி ஒரு மோதல் ஏற்பட்டுதான்னு கேளுங்க. யாரோடுமே ஒரு மோதல் போக்கு இல்லாத பொழுது ஏன் வருண் ஐபிஎஸ் நோக்கி மட்டும் ஏன் மோதல் போக்கு வரணும்? அப்ப அது நாங்க வடிவமைக்கிறோமா, அவர் காரணமா இருக்காருன்றது தான் கேள்வி. அவர் தான் இதை ஆரம்பிக்கிறார். நான் கேட்கிறேன், ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு அல்லது ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு ட்விட்டர்ல என்ன வேலை? அவர் அலுவலகத்தில் வேலை பார்க்கிறாரா இல்ல ட்விட்டர்ல பதிவு போடுறது வேலை பார்க்கறாரா? நாங்க எங்க வரி பணத்தை வச்சு அவருக்கு சம்பளம் கொடுக்குறோம். அவர் வேலை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது தான் தவிர ட்விட்டர்ல இது வந்து பார்க்கிங் டே, நாய்கள் குறைக்கும் தினம் அப்படின்னு ஒரு செய்தியை போடுறாரு. போட்டுட்டு மறுநாள் இன்பாக்ஸ் இஸ் ஓபன், அதாவது நீங்க யார் வேணா பதிவு போடலான்னு போட்டுட்டு நாம் தமிழரை பற்றி கமெண்ட் அடிக்கிறாரு. இதை ஒரு ஒழுங்கான ஐபிஎஸ் அதிகாரி செய்யற வேலையா இது? நாம் தமிழர் நோக்கி அவரு தமிழக அரசோட திட்டத்தை செயல்படுத்துறாரு. திமுகவினுடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கிறாரு. அதுக்கு வருண் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு கருவியா இருக்காரு. இதை சொல்றதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கான்னு கேட்டா உரிமை இருக்கு. நாங்க ஒரு அரசியல் இயக்கம், அரசியல் கட்சி, மக்களோட நன்மைக்காக வெயிலையும் மழையிலையும் எல்லா போராட்டத்திலும் நாங்க நிக்கிறோம். வருண் ஐபிஎஸ் நிக்கல. இன்னைக்கு இங்க வேலை செய்வாரு, நாளைக்கு காஷ்மீர்ல போட்டு அங்க போய் வேலை செய்வாரு. அவர் நிக்க போறோம், நாங்க நிக்க போறோம். கூடங்குளத்துக்கு அவரு மக்கள் பிரச்சனைக்காக வந்தாரா இல்ல போராடுற எங்களை அடக்கத்துக்காக வந்தாரா? நாங்க மக்களுக்காக நிக்கிறோம். அப்ப எங்களுக்கு ஒரு கருத்து வருது, ஒரு செய்தி வருது. அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நோக்கி இல்ல சில குறிப்பிட்ட சமூகங்களை நோக்கி அவர் சரியா தவறா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வரும்போது நான் கேட்டுட்டு கம்முன்னு இருக்கணுமா? ஒரு மக்கள் பிரதிநிதி அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் அப்படி நடக்கிறீங்கன்னு கேட்கிற உரிமை இருக்கா இல்லையா? அப்படி கேட்கறது நான் சொல்றேன், ஆர்டிகல் 19 படி, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் 19வது உறுப்பின் படி எனக்கு ரைட் டு ஸ்பீச் இருக்கு. அதை பேசக்கூடிய உரிமை எங்க கட்சிக்கு இருக்கு, அண்ணன் சீமானுக்கு இருக்கு. அப்படி ரைட் டு ஸ்பீச் இருக்குது. இது இல்லாம பிரிவிலேஜ் ஸ்பீச்சும் ஒன்று இருக்குது. எங்களுக்கு ஒரு அரசியல் கட்சியா மக்கள் கிட்ட யாராவது தவறா நடந்தா இது போன்ற செய்தியை எடுத்து போய் சேர்க்கக்கூடியதுக்கே உரிமை இருக்கு. அந்த விதத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசுறதுக்கு எங்களுக்கு ரைட் டு ஸ்பீச் இருக்கு, பிரிவிலேஜ் ஸ்பீச் இருக்கு. இன்னொன்னு ஃபேர் கிரிட்டிசிசம். ஒருத்தரை பத்தி வருதுன்னா, ஒரு தகவல் வருதுன்னா அதை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ண எங்களுக்கு உரிமை இருக்கு. அந்த கிரிட்டிசைஸ் தான் நாங்க பண்ணிருக்கோம். இல்ல நிரூபிக்கிட்டோம் அவருன்ற. நாங்க வேற ஐபிஎஸ் அதிகாரி மேல சொல்ல, சென்னையில இருக்குமே தினம் இங்க எத்தனை நிகழ்ச்சிகள் நடத்துறோம், எந்த ஐபிஎஸ் அதிகாரி மேல நாங்க சொல்லலையே. ஏன் அப்படி சொல்ல முடியாது போச்சு? இல்ல எந்த ஐபிஎஸ் அதிகாரினா நீங்க எல்லாம் பாக்குறீங்கல்ல, எந்த சமூக வலைதளத்திலும் எந்த ஐபிஎஸ் அதிகாரினா இப்படி செய்தி வெளியிட்டு இருக்காங்களா? பார்க்கிங் டாக்ஸ் டே போட்டுருக்காங்களா? கேளுங்க, பாருங்க நீங்க. அப்ப இவர் என்ன வேலை செய்யறாரு? எங்க பணத்தை வாங்கிக்கிட்டு வரி பணத்தை இருந்துகிட்டு இவர் திமுக வேலை செய்யறாரு. நான் இப்ப சொல்றேன், திமுக செயல் திட்டத்தை நிறுத்தி இன்னும் திமுகவோட ஃபர்ஸ்ட் லைன் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, முதல் நிலை உறவினர்கள். அந்த உறவினர்கள் ஒரு செயல் திட்டத்தை கொடுக்கறாங்க. அவர்களும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க. நான் சொல்றேன், இப்போ குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க. அதனால அவரை நிறைவுபடுத்துறதுக்காக அவர் சொல்லி கொடுக்கிற செயல் திட்டத்தை இவர் செய்யறாரு. நான் சொல்றேன், இது எனக்கு அப்படிதான் புரிதல், நான் ஃபேரா பண்றேன். ஏன்னா நான் வருண் ஐபிஎஸ் பார்த்தது இல்லை, அவருக்கு எனக்கு பர்சனலா பிரச்சனை ஏற்படுது. அப்படி இருக்கும் நான் ஏன் அவரை சொன்னோம்? அப்ப இது ஃபேர் கிரிட்டிசிசம். இந்த ஃபேர் கிரிட்டிசிசம் டெஃபமேஷன் வருமானா வராது. உங்களுக்கு இன்னும் புரியல மாதிரி சொல்ற, ஒரு சினிமா படம் வருது, அது ஒரு குறிப்பிட்ட சாதியை தாக்குதுன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்றோம், ரிவ்யூ வருது இல்ல, அது டெஃபமேஷன் ஆயிடுமா? ஃபேர் கிரிட்டிசிசம் அது பேர். அப்படி ஃபேர் கிரிட்டிசிசமா தான் அண்ணன் சொன்னாரு, இப்பவும் சொல்றாரு. இப்பவும் அந்த சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகம் நீங்க பெறவில்லை, அதற்கு வலு சேர்க்கிற விதமா தான் அவர் நடந்துகிறாரு தவிர ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வருண் ஐபிஎஸ் நடக்கவே இல்லை. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது இந்த பதில் அறிவிப்பு தயாரிக்கப்படும் போது அண்ணனோட ஒப்புதல் பெறாமையே வெளியிடப்பட்டது. இது இருக்கு, இப்படி இருக்கு, இந்த மாதிரி பதில் அனுப்பலாமான்னு கேட்கப்படல. மதுரை அண்ணன் ஒரு வேலையா ஒரு கூட்டத்தில் இருக்கிறாங்க. ஐயா எங்க ஐயா தடா சந்திரசேகர் நினைவு நாள் நிகழ்ச்சியில இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இருக்கும்போது நான் ஒப்புதல் கேட்கிறேன், நான் பார்த்து சொல்றேன், கொஞ்சம் நேரம் கொடுங்கன்றாரு. அதற்குள்ள அனுப்பிடுறாரு. அது கட்சி கட்டுப்பாட்டை மீறியது, ஒரு அவசரமான செயல். அப்படி ஒருத்தர் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனால அவர் மேல நடவடிக்கை எடுத்து கட்சி நீக்கி இருக்குது. அதனால அதில் உள்ள சங்கதிகளுக்கு நாங்கள் பொறுப்பாக மாட்டோம் சொல்றோம். இது தகவல். நான் என்னோட கேள்வி, இந்த வருண் ஐபிஎஸ் அவரை தவிர வேறு எந்த அதிகாரி இப்படி நடந்திருக்காரு நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அப்ப இது யாரு? நாம் தமிழர் நோக்கி இதை நகர்த்துவது வருண் ஐபிஎஸ் தவிர நாங்கள் இல்லை.
நாம் தமிழர் கட்சி இல்லைன்றது நான் தெளிவுபடுத்தேன். அதுவும் ஒரு காரணம். இப்போ தம்பி துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்படுறாரு. கைது செய்யும் போது அவரோட செல்போனை கைப்பற்ற வேண்டிய தேவை என்ன ஏற்படுது? 2 முறை அப்படி கைப்பற்றிருக்காங்க. ஒன்னு கன்னியாகுமரியில் நடந்த அந்த கூட்டம் நடந்தது, விக்கிரவாண்டியில 2வது நடந்தது. 2 முறையும் அவர் பேசிய பேச்சுக்காக கைது செய்யும் போது அவருடைய உடைமைகளை கைப்பற்ற வேண்டிய தேவை என்ன இருக்குது? உடைமைகள் நீங்க எது கைப்பற்றினா பாதுகாப்புல வைக்கிறது கைப்பற்றலாம். அதை வாங்கி வச்சிருந்தா அவரு சிறையை விட்டு வெளியே போகும்போது கொடுக்கறதுக்காக கைப்பற்றலாம். அது அல்லாமல் நீங்கள் கைப்பற்ற வேண்டிய தேவை எங்க இருக்குது? அதோட பாஸ்வேர்டை எடுக்குது. நீங்க என்னோட பர்சனல் விஷயத்தை தலையிடுறது ஆகாதா? ஒரு காவல் அதிகாரிக்கு இந்த உரிமை யார் கொடுத்தா? இன்னொன்னு கேளுங்க, இந்த கைப்பற்றினாங்களே இந்த செல்போன் இன்னை தேதி வரைக்கும் திருப்பி தரப்படல குற்றச்சாட்டு இருக்கு. இதை மீட்டு கொடுக்கறது வருண் ஐபிஎஸ் என்ன பண்ணாரு? நடவடிக்கை அவர் என்ன எடுத்தாரா? மீட்டு கொடுக்க சொன்னாரு. எங்க பொருள் அவர் வச்சுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அது மட்டும் இல்லாம அதுல உள்ள சங்கதிகள் வெளியாகுது. நான் சொல்றேன், அது திருச்சி சூர்யா கிட்ட போய் வெளியாகுது. அதை அந்த காவல் பொறுப்புல இருந்த அதிகாரி தானே அதை கொடுத்திருக்க முடியும். நான் சொல்றேன், நீங்க விசாரணை பண்ணி இல்லங்க அது திருடு போயிடுச்சு, இன்னார் தாங்க இதை கொடுத்தாங்க, நீங்க நிரூபிங்க. அதுக்கு தானே வருண் ஐபிஎஸ் இருக்காரு. அதுதானே அவரோட வேலை. அப்படி இல்லாம அவர் இன்னொருத்தருக்கு கொடுத்து கடத்தி அதை ஒரு அரசியல் செயல் திட்டமா கொண்டு நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான கருத்துரையை உருவாக்குறதுக்காக பல அதில் உள்ள தனிப்பட்ட ஆடியோக்களை வெளியிடுறாங்க. அப்ப எப்படி சரியாகும்? இது இல்ல, அதுல இருந்தும் வந்திருக்கிறது. இன்னும் பொது வேலையிலயும் சிலது இருந்திருக்குது, வேறு சிலது. என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க அதுல இருந்து வரலன்னு இப்ப நீங்க சொல்ல போறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், எங்க அந்த போனை ஏன் நீங்க கொடுக்காம வச்சிருக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அது திருட்டுக்காக கைப்பற்ற பொருள். இவரோட நடவடிக்கையே இப்படிதான் இருக்கு. ஒண்ணு வேண்டாம், இப்ப பதில் அறிவிப்பு ஐயா சேவியர் ஃபெலிக்ஸ் அம்சான் ஒரு பதில் அறிவிப்பு சொல்லுங்க. இந்த பதில் அறிவிப்பு எங்க வழக்கறிஞரிலிருந்து எதிர் வழக்கறிஞருக்கு போகுது. அந்த பதில் அறிவிப்பை அந்த வழக்கறிஞர் அந்த நபர் வருண் ஐபிஎஸ் கிட்ட இருக்கணும். அது அவங்க 2 தானே வெளியிடணும். சூர்யா பாண்ட் டு வின் அப்படின்ற ஒரு திமுக ஆளுகிட்ட இருந்து இதே அறிவிப்பு நாங்க அனுப்புதா சொல்ற அறிவிப்பு வெளியாகுது. எப்படி வெளியாகுது? யார் கொடுத்தா? ஒன்னு வருண் ஐபிஎஸ் கொடுத்துருக்கணும், இல்ல அந்த வழக்கறிஞர் கொடுத்துருக்கணும். நான் நம்புறேன் ஒரு வழக்கறிஞர் அப்படி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி போன்ற ஒரு கட்சிக்காரா இருக்கும், கிளைண்டா இருக்கும்போது அந்த வேலையை செய்ய மாட்டார். அப்ப வருண் ஐபிஎஸ் இதை கொடுத்து போட்டிருக்காரு. நான் சந்தேகப்படுறேன். ஃபேர் கிரிட்டிசிசம். நான் சொல்றேன் அவர் தான் கொடுத்தாரு, நான் நம்புறேன். நான் சொல்றேன் அவர் தான். இல்ல எப்படி போச்சு அவர் சொல்லட்டும். இல்லங்க அது திருடு போயிடுச்சுங்க அங்க அம்சாங்க. இது சொல்லல. இதுதான் இவரோட வேலை, இவரோட மோடஸ் ஆபரேண்டி. இவர் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வந்தவர் அல்ல. இவர் ஒரு விளம்பர விரும்பி. நான் சொல்றேன், நீங்க ஒரே ஒரு மருந்து வாங்கி கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், அதை ட்விட்டர்ல போடுவார், அதை வாட்ஸ்அப்ல பரப்புவார். இவர் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பர்சனாலிட்டி. அவரை சுத்தி ஏங்கணும், அவர் அதை தன்னை பத்தி பெருமையா பேசுறது விரும்ப. நான் இன்னும் சொல்றேன், எங்க வரிப்பணத்துல ஐபிஎஸ் அதிகாரியா பொறுப்பா இருந்துகிட்டு அவர் வேலையை செய்யறார். அவர் சட்டத்தை வேலையை அவருக்கு சட்டப்படி அவர் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு அதன் மூலமா இவர் ஏதோ பெரிய உலகத்துல லோக ரட்சகர் மாதிரியும் ஒரு குற்றம் செஞ்சவன தண்டிக்க வேண்டியது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோட வேலை. இவர் என்னமோ ஒரு லோக ரட்சகர் மாதிரியும் உலகத்தையே இவர் தான் காப்பாற்ற போன மாதிரியும், இவர் போற இடங்கள்லாம் கருணையில உதவி பண்ற மாதிரியும், இவர் ஒரு மீச வச்ச மதர் தெரேசா மாதிரியும் ஒரு சீனை கிரியேட் பண்ணுவார். ஏன்னா அவரோட தேவை அது. அப்படி ஒரு விரும்பி அவர் அந்த நோக்கத்துல தான் அவரோட செயல்பாடுகள் ட்விட்டர்ல இருக்குது. ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோட அபிஷியல் ஹேண்டில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க வேண்டிய தேவையில்லை. இது தனிப்பட்ட பிரச்சனை, தனிப்பட்ட முறையில் வரணும். ஆனா அபிஷியல் ஹேண்டில் கூட அவர் போடுறாரு. இப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவருக்கு ஒரு மறைமுக செயல் திட்டம் இருக்கிறது. அதை நோக்கி தான் நகருது. இல்லைன்னா இந்த 2வது வந்த மறுபறிப்பு கூட வெளியே வர வேண்டிய தேவையில்லை. சர்வீஸ் ரூல்ஸ் படியே காவல்துறை நடத்தை விதிகள் இருக்குல்ல, அந்த நடத்தை விதிகளின் படியே ஒரு அலுவலர் தனிப்பட்ட அலுவல் பூர்வமா செய்யற வேலையில ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா மேலதிகாரி கிட்ட அனுமதி வாங்கி தான் ஒரு நடவடிக்கையை தொடங்க முடியும். இதுல தொடங்கவே இல்லையா? ஏன்னா டியூரிங் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஹிஸ் டியூட்டி, அவர் தன்னுடைய பணியை கடமையை செய்யும் போது ஏற்படுகிற ஒரு சிக்கல். நான் வருண் ஐபிஎஸ் தனிநபர், வருண் தனிநபர், இந்த சமூகத்தை சேர்ந்தவர் இதை பண்ணிட்டாரு, அதனால அது தவறானது, இந்த சமூகத்தை நோக்கி பண்ணா பர்சனல் அட்டாக். அவரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா ஒரு வேலை செய்யறாரு, அது ஒரு வன்முறையோட ஒரு மனதுக்குள்ள வன்மத்தை வச்சு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நோக்கி செய்யறாரு அப்படின்றது குற்றச்சாட்டு. அது ஃபேர் கிரிட்டிசிசம். அப்படிதான் இருக்குது. நீங்க நம்ம சொல்றோம்ல, இப்ப நீங்க எல்லாம் பத்திரிகையாளர்லாம் செய்தி வெளியிடுவீங்க, திருச்சியில பயங்கரமான கஞ்சா போதைப் பொருளாம் இருக்குது, காவல்துறை செயல்படவே இல்லை, அருண் ஐபிஎஸ் என்ன செய்கிறார், தூங்குகிறாரா நீங்க கேக்குறீங்க வச்சுங்களேன். இல்ல நான் ஒழுங்காக நடவடிக்கை எடுத்தேன், என்னை பத்தி பேசிட்டாங்க, இது டிஃபமேஷன், என்னோட ஃபேம், அதனாலதான் என்னை சுத்தி இருக்கிறவங்களும் என்ன நம்ப மாட்டேன்றாங்க, என்னை வேலை செய்யாத ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா பாக்குறாங்கன்னு சொன்னா அது டெஃபமேஷன்ல வருமா? அப்படின்னா யார் தான் கிரிட்டிசைஸ் பண்றது? அப்ப இதெல்லாம் ஃபேர் கிரிட்டிசிசம். இது வரும். இத அருண் ஐபிஎஸ்க்கும் தெரியும். இதை வழக்கு போட்டா நிக்காதுன்னு அவருக்கும் தெரியும். ஆனா ஏன் போடுறாருன்னா, இப்படி ஒரு பேசு பொருள் ஆக்கலாம். இப்ப நான் பேசுறேன், நீங்க பேசுறேன், பொது வெளியில இப்படி பேசும்போது நாம் தமிழர் தாக்குதலுக்கு உள்ளாகணும் அப்படின்றது அவரோட உள்நோக்கம். அதை நோக்கி தான் அவர் நகர்றாரு. அதனாலதான் இந்த இது வெளியிடுறாரு.
அண்ணனை பொறுத்தவரை எப்பொழுதுமே எல்லாத்தையும் சொன்னது நாகரிகமாக தான் கமெண்ட்ஸ் போடணும்ட்டு, யாரையுமே தூண்டி விட்டு நீ இப்படி கமெண்ட் போடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் நாம் தமிழர் கட்சிக்கோ அண்ணனுக்கோ யாருக்குமே கிடையாது. அப்படி ஒருவேளை போட்டிருந்தாங்கன்னா அவங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல. அது ஃபேக் ஐடின்னு நீங்களே சொல்றீங்க. ஃபேக் ஐடினா யாருன்னு கண்டுபிடிங்க. இது நாம் அதை நாங்க சட்ட ரீதியாக நாங்க சந்திச்சுக்கிறோம். நான் என்ன சொல்றேன், அதுவே டிஃபர்மேஷன் சொல்றேன். அவரோட இப்போ உங்களுக்கு நீங்க கேட்டு கேட் இஸ் அவுட் ஆஃப் புஷ்ன்னு வாங்க. இப்ப பூனைக்குட்டி வெளியே வந்துச்சா, அப்ப நாம் தமிழர் கைது செய்யப்படணும்ன்ற நிலைமைக்கு கொண்டு வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் பேசுற அளவுக்கு அங்க சிக்கல் இருக்குன்றது நம்ம அப்படி ஒரு தோரணை உண்டு பண்ண முயற்சி பண்றாருன்னு தெரியுதுங்களா? அப்ப அதை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி செய்ய வேண்டிய தேவை என்ன அப்படின்னு கேள்வி நான் ஒத்துக்கிறேங்க. அவரோட மனைவிய அவரோட குழந்தைய தவறா பேசியிருந்தா தவறு தாங்க. நான் பேசினாலும் யார் பேசியிருந்தாலும் எவர் பேசியிருந்தாலும் தவறு தான், நான் ஒத்துக்கிறேன், நான் மறுக்கவில்லை. இதே மாதிரி 100 புகார் திருச்சியில இருக்கு. அண்ணன் சீமான், நீங்க உங்க மனைவியை நேசிக்கிறீங்க, சட்டத்தை நம்புறீங்க, உங்க குழந்தைகளை நேசிக்கிறீங்க, நீதிமன்றத்தை நம்புறீங்க, நான் நடவடிக்கை எடுத்து அவங்களை விடவே மாட்டேன், அப்படியே விசாரணை பண்ணினே போவேன். நீங்க நீதிமன்றத்தை நம்புறவங்க, சட்டத்தை நம்புறவங்க ஏன் கைது பண்ணுவங்களை கண்ணை கட்டி வச்சு நைட்டு பூரா அடிச்சீங்க? இதுதான் நீங்க சட்டத்தை நம்புற விதமா நான் கேட்கறேன். இப்படிதான் நீங்க சட்டத்தை நம்புவீங்களா? ஒரு இழிச்சவன் அவனாவது போட்டான், அவன் வாய் வார்த்தையா போட்டான், ஆனா அவன் கண்ணை கட்டி வச்சு யார் எந்த காவலர் தாக்குறாரு எங்க தாக்குறாருன்னு தடுக்க கூட வழி இல்லாத கண்ணை கட்டி வச்சு நைட்டு பூரா அடிச்சிருக்கீங்க. இதுதான் நீங்க சட்டப்படியா செய்யற வேலையா? இதுதான் சட்டத்தை நம்புற வேலையா? சரிங்க, உங்களுக்கு வலிக்குது இல்ல, உங்க மனைவி சொன்ன வலிக்குது இல்ல, உங்க மகளை சொன்ன வலிக்குது இல்ல, உங்க குடும்பத்தை சொன்ன அப்படி அண்ணன் சீமான் அவர்களை பத்தி பேசப்படுதா இல்லையா? அவரோட தாயாரை பற்றி பேசப்படுதா இல்லையா? அவங்க மனைவியை பற்றி பேசப்படுதா இல்லையா? எது மாதிரி 4-5 வயசு குழந்தைய பற்றி பேசப்படுதா இல்லையா? அதை பற்றி புகார்கள் இருக்குதா இல்லையா? அவர் தானே உலக ரட்சகரே, எல்லாருக்கும் ஒரு மருந்து சப்ளை பண்றவரு, வாட்ஸ்அப்ல போடுறவரு, ட்விட்டர்ல போடுறவரு. இந்த புகாரை ஒரு அரசு அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்ன நடவடிக்கை எடுத்தாரா இல்ல? ஏன் எடுக்கல? அப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்க போய் காலையில புகார் கொடுத்தா நைட்டு கைது பண்ணி கட்டி வச்சு அடிக்கிறாங்க. ஆனா எங்க வீட்டு பொம்பளைங்களை, எங்க அம்மாங்களை, எங்க குழந்தைங்களை, எங்க கூட பிறந்தவங்களை அசிங்கமா ஆபாசமா யாரோட தொடர்பு பேசும்போது இன்னைக்கு இதை ரசிக்கிறீங்களே, அப்ப நீங்க சரியான அதிகாரியா? நீங்க இல்ல ஒரு சார்புடைய அதிகாரி நாங்க சொல்றோம். இதான் ஃபேர் கிரிட்டிசிசம். இது எப்படி டிஃபர்மேஷன் வருது? ஃபேர் கிரிட்டிசிசம். நீங்க சரியான அதிகாரி தான் நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஏன் எடுக்கல நீங்க? அப்ப இதுல இருந்து தெளிவு என்னன்னா, வருண் ஐபிஎஸ் அவர்கள் திமுகவிற்காக வேலை செய்கிறார். இது எங்களோட குற்றச்சாட்டு. நிரூபிக்கிட்டோம். அவரு எல்லோருக்கும் சம்பந்தம் 200 புகார் திருச்சி மாவட்டத்தில் மட்டும் இருக்கு. தமிழகம் பூரா 2000 புகார் இருக்கு கொடுத்த நிலுவையில். ஒரே ஒரு புகார்ல திமுகவினர் மீது, திமுக ஐடி விங் மீது இந்த சூர்யா பான் டு வின்னு போட்ட மாதிரி ஆடுது. பல போக்கிலிகள் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க தமிழகம் முழுது? சொல்லுங்க. மானமுள்ள அரசு நான் ஒத்துக்கிறேன், மானமுள்ள அரசு நான் ஒத்துக்கிறேன். ஒரே ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க சொல்லுங்க. ஏன் எடுக்கலைன்னா, இந்த காவல்துறையே அரசுக்கு தான் வேலை செய்யுது. அரசுக்குன்னா அரசாங்க நலன் நோக்கி இல்ல, அரசுல இருக்கிற அந்த அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களுக்காக தான் வேலை செய்யுது. மக்கள் நலன் நோக்கி வேலை செய்யல. இவ்வளவு இருந்தும், இவ்வளவு வன்முறைகள் எங்க மேல ஏவப்பட்டோம், எங்க மேல பல குண்டர் வழக்குகள் போடப்பட்டோம். சும்மா அவங்களே அனுமதி கொடுக்குறாங்க, போய் நடத்துறோம், கூட்டம் நடத்தி முடிச்சோன்னா நீங்க அனுமதி இல்லைன்னு அவங்களே அதை கீழ்ச்சி போட்டுட்டு அவங்களே வழக்கு பதிவு பண்றாங்க. 350 பேர் மேல பேர் இல்லாம இவ்வளவு வழக்கு போட்ட பிறகு நாங்க காவல்துறை பத்தி பேசல, காவல்துறையை பத்தி நாங்க குறை சொல்லல, கிரிட்டிசைஸ் பண்ணல. இப்பவும் காவலர்கள் நலனை பேசுறோம். 8 மணி நேரம் வேலை கொடுங்க, அங்க இருக்கிற பெண் காவலர்கள் எங்க சிறுநீர் கழிக்க கூட ஒதுங்குவாங்க இடங்கள்ல நாங்க பேசுறோம். ஏன்னா எங்களுக்கு புரியும், அது காவல்துறைக்கு ஏற்பட்டிருக்க நெருக்கடி. எந்த அரசு இருந்தாலும் அங்க வேலை செய்யற காவல்துறை இப்படிதான் வேலை செய்யணும் எங்களுக்கு தெரியும். நாங்க அதை ஏற்கிறோம், அதனால அதை புரிந்து கொள்கிறோம். ஆனா தனிப்பட்ட முறையில் வன்மம் கொண்டு வருண் ஐபிஎஸ் போல செயல்படுறவங்க போது இப்படிதான் பேச வேண்டி வரும். இதை ஆரம்பித்து வைத்தது வருண் ஐபிஎஸ் அவர்கள் தான். வருண் ஐபிஎஸ் அடக்கமா அமைதியா இருப்பது நல்லது. அவர் அரசியல்வாதி போல செயல்படாமல், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எப்படி தன் சட்டம் ஒழுங்கு வேலையை எப்படி செய்வாரோ, தனக்கு இட்ட பணி எப்படி செய்வாரோ அதை மட்டும் செய்யணுமே தவிர, அவர் தினம் போய் யூனிஃபார்ம் போட்டதெல்லாம் போட்டோ எடுத்து பெரிய சூர்யா ரேஞ்சுக்கு பில்டப் பண்றதெல்லாம் தேவையில்லை. அந்த வேலையெல்லாம் செய்யாம அவர் வேலையை அவர் செய்தா, மக்கள் வேலையை தான் நாங்க செய்யறோம். நாங்க எங்க வேலையை மக்கள் நலனுக்காக நிக்கிறது தான். அந்த வேலையை நாங்க செய்வோம். அதுக்கு இடைஞ்சல் இல்லாம அவர் வேலையை அவர் செய்தால் எங்க மேல வழக்கு போடட்டும், நாங்க எங்கெல்லாம் அனுமதி இல்லாம எங்களை கைது பண்ணட்டும், எங்க மேல நடவடிக்கை எடுத்தோம், அதை நாங்க எதிர்கொண்டுக்கிறோம். ஆனா இது போன்ற தனிப்பட்ட தாக்குதல்களை நாங்க விட மாட்டோம். அதனால எப்படி சூர்யா அவர்கள் வருண் அவர்கள் தொடங்கி வைத்தாரோ அதே போல முடிக்க வேண்டிய வேலை அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் அடக்கமா ஒரு மாசம் இருந்தாருன்னா இது ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சு, வேற ஒண்ணும் இல்லை. திருச்சி மாவட்ட ரூரல், அதாவது திருச்சி புறநகர் மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு
சட்ட அறிவிப்பு ஒன்றை அனுப்பியிருந்தார். அந்த அறிவிப்பிலே ஒரு குறிப்பிட்ட தேதியிலே அண்ணன் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிலே கொடுத்த பேட்டி குறித்தும், அந்த பேட்டியில் அவருக்கு மன உளைச்சல் ஏற்பட்டதாகவும், அதற்கான தீர்வாக ஒரு குறிப்பிட்ட தொகையும் நஷ்டஈடாக அளிக்க வேண்டும் என்று கூறி அந்த சட்ட அறிவிப்பை அனுப்பியிருந்தார். நேற்றைய தினம் 6/8/2024 தேதியிட்ட அவர் வருண்குமார் அனுப்பிய அந்த சட்ட அறிவிப்புக்கு, லீகல் நோட்டீஸுக்கு பதில் நோட்டீஸ் அப்படி என்று நேற்று மாலை பல்வேறு ஊடகங்களே அப்புறம் சோசியல் மீடியாவில் ஒரு பதில் சட்ட அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதில் அந்த அறிவிப்பில் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறை தலைவர் திரு சேவியர் பிலிக்ஸ் அவர்கள் அனுப்பியதாக சொல்லப்பட்ட அந்த பதில் அறிவிப்பு பல்வேறு செய்தி ஊடகங்களிலும் சோசியல் மீடியா சமூக வலைதளங்களிலும் அது பரவலாக பதிவிடப்பட்டன. அது குறித்த சில விளக்கங்களை அளிப்பதற்காகத்தான் இன்றைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. முதலில் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புவது, அந்த அறிவிப்புக்கும் அண்ணன் சீமானுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அந்த அறிவிப்பு அண்ணன் சீமானுடைய சம்மதத்தோடு வெளியிடப்பட்டது அல்ல. அவர் அதில் உள்ள சங்கதிகளை தெரிந்து அந்த சங்கதிகள் அனுப்பப்படலாம் என்று எந்த விதமான அனுமதியும் அவர் கொடுக்கப்படவில்லை. அவ்வாறான ஒரு அறிவிப்பு தன்னிச்சையாக அனுப்பப்பட்டது. இதில் என்ன, அந்த ஒரு காரணத்துக்காக தான் உடனடியாக கட்சி ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. இந்த அறிவிப்பில் அவர் கோரியுள்ளது, அவர் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். அது குறித்தான தேவைப்பட்டால், ஏனால் அது சட்ட மறு அறிவிப்பு நம்ம கொடுக்கணுன்றது மேண்டேட்டரி கிடையாது. அவங்க தேவைப்பட்டால் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழ் சீமானுடைய ஒப்புதலோடு அது அனுப்பி வைக்கப்படும். இந்த செய்தியை வழக்கறிஞர் பாசறையினுடைய மாநில செயலாளர் என்ற வகையிலே இதை ஊடகங்களுக்கு தெரியப்படுத்துவது, அதன் மூலம் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவது என்னுடைய தலையாய கடமை. அதற்காகத்தான் இந்த செய்தியாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. மேலும் இந்த செய்தியாளர் சந்திப்பு மூலம் நாங்கள் கூற விரும்புவது, அதாவது 2009 நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 2013 அது அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டு இன்று வரை பல்வேறு தேர்தலை சந்தித்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்திருக்கிறோம். இந்த நீண்ட அரசியல் பயணத்தில் இதுவரை நாங்கள் எந்த காவல்துறை அதிகாரியின் மீதும் புகார் அளித்ததோ, அவர்கள் மீது நாங்கள் அதாவது அவர்களுடன் ஒரு மோதல் போக்கோ இதுவரை நாங்கள் கடைபிடித்து கிடையாது. தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய அரசியல் போராட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது பல்வேறு வகையான போராட்டங்களை நாங்கள், அதாவது 8 வழிச்சாலை போராட்டம், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவ போராட்டம், கூடங்குளம் அணு உலை போராட்டம், பல்வேறு மக்கள் போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அனைத்து போராட்டங்களிலும் எங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நாங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களும் தம்பிமார்களும் பல்வேறு சட்ட வழக்குகளை சந்தித்திருக்கிறார்கள், பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். ஆனால் ஒருபோதும் சட்டத்தை மீறி நாங்கள் செயல்பட்டது கிடையாது. ஆனால் இந்த சூழ்நிலையில் திரு வருண்குமார் அவர்கள், திருச்சியினுடைய புறநகர் எஸ்பியாக செயல்படக்கூடிய வருண்குமார் அவர்கள் தொடர்ச்சியாக அரசியல் காரணங்களுக்காக நாம் தமிழர் கட்சியை குறிவைத்து பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக நாங்கள் அறிகிறோம். உதாரணத்திற்கு, அதிலும் குறிப்பாக திரு சாட்டை துரைமுருகன் அவர்களை குறிவைத்து பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகள், பல்வேறு பொய் வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. ஏனென்றால் இதற்கு எங்களிடம் பல்வேறு அடிப்படை ஆதாரங்கள் எங்களால் நிரூபிக்க முடியும்.
இதே வருண்குமார் அவர்கள் 2022 திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பணியாற்றிய போது அப்போது ஒரு பொய் வழக்கிலே திரு சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்படுகிறார். அந்த பொய் வழக்கிலே கைது செய்யப்போது முதலில் அவர்கள் செய்த காரியம் அவருடைய செல்போனை பிடுங்கியது. போனை பிடுங்கியது மட்டுமில்லாமல் அதில் உள்ள அந்த தகவல்களை மறுபதிப்பு செய்து அந்த தகவல்களை திமுகவினுடைய ஐடி விங் அவர்களுக்கு அந்த தகவலை அனுப்பி திமுகவுடைய ஐடி விங் அப்போது அந்த தகவல்களை தொடர்ந்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டார். அதே போல் இப்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலே கடைசி நாள் பிரச்சாரத்திலே அவர் மேடை பேசிய பேச்சுக்காக ஒரு பொய் புகார் பெறப்பட்டு அது பதிவு செய்யப்பட்டு தென்காசியில கைது செய்யப்படும் போது அவரிடமிருந்து 2 செல்போன்களும் கைப்பற்றப்பட்டன. அவை கைப்பற்றப்பட்ட ஒரு சில நாட்களிலே அப்போ கைப்பற்ற நாட்களிலிருந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் வரை அது காவல்துறையினுடைய சைபர் செல்லுடைய டிஎஸ்பியினுடைய கண்ட்ரோல்ல தான் அவருடைய பொசிஷன்ல தான் அந்த போன் இருந்தது. ஆனால் அந்த போனில் இடம்பெற்ற சில தகவல்கள் எல்லா தகவலையும் நாங்கள் அது உண்மை என்று நான் சொல்லவில்லை, ஒரு சில தகவல்களை மட்டும். அதோடு மட்டும் இல்லாமல் இவர்கள் போலியாக தயாரித்த பல்வேறு தகவல்கள், இப்படியான தகவல்கள் அந்த போனில் இருந்து எடுக்கப்பட்ட தகவலோடு சேர்த்து எங்களுடைய அரசியல் எதிரிகளுக்கு சமூக வலைதளங்களே தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்களை பற்றியும் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியை பற்றியும் தொடர்ந்து அவதூறு பரப்பி வரும் சில நபர்கள் அவர்கள் மூலமாக அந்த செய்திகள் வெளியிடப்பட்டன. இதைத்தான் நாங்கள் வன்மையாக கண்டித்தோம். இது முக்கிய காரணம் அவருடைய வருண்குமாருடைய தூண்டுதல் பேரில் தான் இப்படியான செய்திகள் வெளியாகிறது. ஏனால் அந்த 2 செல்போன்களும் அவருடைய கண்ட்ரோல்ல தான் அப்ப இருந்தது. ஆகவே எடுக்கப்பட்டதுக்கு அவர்தான் முழு காரணம் என்று கூறி டிஜிபி அலுவலகத்தில் திரு சாட்டை துரைமுருகன் சார்பில் நாங்கள் புகார் மனு அளிக்கப்பட்டு அந்த புகார் மனு இன்னும் நிலுவையில் இருக்கு. அதே போல் எங்களுடைய இளைஞர் பாசறையினுடைய பொறுப்பாளர் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டு அதனால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி அவர் சென்னை காவல் ஆணையகத்தில் அவர் திரு சூர்யா மீது அளித்த புகாரும் இன்னும் நிலுவையில் இருக்குது. 2 புகார்களுமே இன்னும் நிலுவை இருக்குது. இந்த சூழ்நிலையில் தான் அவர் தனக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும், நான் மன உளைச்சல் ஆளாகிவிட்டேன் என்று கூறி அவர் நோட்டீஸ் அனுப்புறார். அதற்கான பதில் என்று நேற்று என்று வெளியிடப்பட்ட அந்த ரிப்ளை நோட்டீஸ் லீகல் நோட்டீஸ் அதற்கும் அண்ணன் சீமானுக்கும் அதனுடைய கண்டென்ட் அதன் உள்ளடக்கிய அந்த கண்டென்ட்டுக்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.